ஹாய், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து ஃபார் லுப், வைல் லுப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது. ஒரு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் எ மெத்தட், ஆர்குமெண்ட், வேரியபிள் இந்த மாதிரி சொல்கிறதா வந்து கிளாஸ். அது இல்லாமல் ரீயூசபிள் ஆஃப் எ கோடுன்னு சொல்கிறது கிளாஸ் தான். இப்போ இதில் வந்து ஒரு ஐடென்டிட்டி, ஸ்டேட்டு, பிஹேவியர் இதெல்லாம் சொல்கிறதா வந்து கிளாஸ். ஐடென்டிட்டி வந்து எது சொல்லுவாங்கன்னா ஒரு ஹியூமனை சொல்கிறதா வந்து ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. ஸ்டேட்னா ஒருத்தவங்களோட ஜெண்டரை சொல்கிறது, ஏஜை சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஸ்டேட்டுங்கிறது. பிஹேவியர்னா இப்போ ஒரு ஹியூமனோட வந்து அவனோட ஹைட்டை சொல்லலாம், கலர்ல சொல்லலாம், இதை சொல்றது எல்லாமே வந்து பிஹேவியர். இதான் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது. தென் அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட்னா என்னன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏ கிளாஸ் சொல்றதா ஆப்ஜெக்ட். ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஏ ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட், ஒரு எல்லாமே வந்து சொல்றதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. நம்ம ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கால் பண்ணும். இதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நான் சும்மா சிம்பிளாக வந்து சின்டெக்ஸ் வச்சிருக்கேன். நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளாஸ் கம்பல்சரி கிளாஸ் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆஃப் ஏ கிளாஸை வச்சு நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து கால் பண்ணும். இதான் வந்து சின்டெக்ஸ். நான் சிம்பிளாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு. இப்போ நம்மளோட பைத்தான் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைத்தான் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ், தென் வந்து கிளாஸோட நேம் கொடுக்கணுமா. இப்போ சாம்பிள் அப்படின்னு நான் வைக்கிறேன். சாம்பிள் வச்சதுக்கப்புறம் கம்பல்சரி கோல் வைக்கணும். ஏதோ ஒரு வேரியபிள், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிளில் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணுறேன். இப்போ 100 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பிரிண்ட்ல வந்து கால் பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து நான் கால் பண்ணுறேன். தென் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணுமா, டெஃப்னு ஃபங்க்ஷன் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணணும். டெஃப்னு ஒரு கீவேர்டு, ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணுமா. இப்போ டிஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி வந்து செல்ஃப்னு ஒரு கீவேர்டை தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஆர்குமெண்ட்டுக்குள்ள, பாராமீட்டருக்குள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்ப செல்ஃப்னு ஒரு கீவேர்டை தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வந்து பிரிண்ட்ல வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்றேன். இப்போ ஹலோ அப்படின்னு வந்து ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்றேன். தென் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து நம்ம கால் பண்ணணுமா. அப்போனா ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், கிளாஸ் நேமு சாம்பிள் அப்படின்னு வச்சுருக்கோம். சாம்பிள் வச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து பிரிண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ஏயை வந்து கால் பண்ணணும். அப்போனா ஆப்ஜெக்ட் டாட் ஏ அப்படின்னு கால் பண்ணணும். இப்போ அடுத்தது சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி காமிப்போம். பார்த்தீங்களா, 100 வந்துருச்சு. இப்படி தான் வந்து ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்டை வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு. கிளாஸோட நேமு வேரியபிள் கொடுத்துட்டு பிரிண்ட்ல வந்து கெட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸ் நேமுக்கும் இந்த வேரியபிளுக்கும் நம்ம வந்து ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. அடுத்தது வந்து நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்லேயே இனிட் மெத்தட்னா நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். இனிட் மெத்தட்னா இப்போ ஒரு கிளாஸை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கிளாஸ் நேமுக்கு என்ன, பர்சன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பர்சனுக்கு அடுத்தது இப்போ டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணுமா. டெஃப் இனிட் மெத்தட்னால அண்டர்ஸ்கோர் தான் கொடுக்கணும். இனிட் அண்டர்ஸ்கோருக்கு ஷிஃப்ட் அமைக்கி 2 வாட்டி அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ தென் நான் பேராமீட்டருக்குள்ள வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், செல்ஃப்னு கீவேர்டு. இப்போ நான் நேமு ஏஜ்னு நான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் வந்து பேக் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பிரிண்ட்ல வந்து இப்போ செல்ஃபை வச்சு தனியாக வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது வந்து செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். செப்பரேட்டாக வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பர்சன் 1 இப்போ P1 அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
P1 ஈக்குவல் டு பர்சன் ஏதோ ஒரு வேரியபிள் வைக்கணும். இப்போ பர்சனுக்கு அடுத்தது நம்ம இங்கே நேமுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இப்போ நேமுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏஜுக்கு வந்து இப்போ 25 ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டில் வந்து ஒன்று ஒன்றா கால் பண்ணணுமா? இப்போ ஆப்ஜெக்டில் கால் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் இங்கே வந்து நம்ம வந்து என்ன வேரியபிள் வச்சுருக்கோம், P1 வச்சுருக்கோம். அப்போ நான் P1 டாட் நேம் அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது பிரிண்ட்டுக்குள்ளே P1 டாட் ஏஜ் அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காமிப்போம். இப்போ UK 25 வந்திருக்கா, இதான் வந்து இனிட் ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது. இப்போ இனிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இப்போ கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். கம்பல்சரி டெஃபுக்கு பக்கத்தில் வந்து இனிட்டுக்கு வந்து ஷிஃப்ட் அண்டர்ஸ்கோர் தான் கொடுக்கணும். அண்டர்ஸ்கோர்னா மைனஸ் மாதிரியே வந்து இருக்கும். ஷிஃப்ட் அமைக்கி ரெண்டு நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இனிட்டு நம்ம வந்து பேராமீட்டருக்குள்ளே நான் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப்னு ஒரு கீவேர்டை வச்சு நான் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கி இதை செப்பரேட்டாக நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ பர்சன் கிளாஸ் நேமுக்கு வந்து பர்சன் P1 நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன், P1 அப்படின்னு. இப்போ பர்சனை வச்சு நான் இங்கே வந்து நேம் ஏஜுக்கு நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டில் வந்து செப்பரேட்டாக வந்து P1 டாட் நேம் P1 டாட் ஏஜ் அப்படின்னு வந்து கால் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இனிட் மெத்தட் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் வந்து கிளாஸ்னா என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். கிளாஸை வச்சு நம்ம ஆப்ஜெக்டை வந்து நம்ம கால் பண்ணோம். தென் வந்து இனிட் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.